ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஓமப்பொடி. இப்போ அந்த ஓமப்பொடி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப் அளவில் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் இல்லைனா பட்டரு இல்லைனா ரீஃபண்ட் ஆயில், இது 3ல் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் எடுத்திருக்கேன் 1 ஸ்பூனு. இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அந்த ஓமத்தை தண்ணியில் ஒரு 10 மினிட்ஸாக ஊற வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், சால்ட்டு தேவைக்கேற்ப, கொஞ்சம் கருவேப்பிலை. இது இல்லாமல் நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு ஆயில் தேவைப்படும். இதுதான் நம்ம ஓமப்பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவுலாம் சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் கடலை மாவு, அதுலேயே நம்ம அரை கப் அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் நெய். இப்போ இந்த மாவுலேயே அடுத்தது நம்ம ஓமத்தை ஊற வச்ச தண்ணியும் சேர்த்துடலாம். அந்த தண்ணியை ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். மாவு பிசையும் போது கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பான வெந்நீர் போட்டு பிசையலாம். அதாவது கையில் சூடு தாங்குற அளவுக்கு வெந்நீர் சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு பிசையணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு எடுத்த மாவு இப்போ முறுக்கு குழாயில் சேர்க்கலாம். முறுக்கு குழாயில் அச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கிற அச்சு உள்ள தட்டை எடுத்துக்கோங்க. உள்புறமும் அந்த பிளேட்லேயும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம மாவு சேர்த்துடலாம். மாவு அரை அளவுக்கு சேர்த்தா போதும், ஃபுல்லாக தேவையில்லை. அப்போ தான் நமக்கு பிழிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேனில் ஓமப்பொடி ரெடி பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கோம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதே மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சிக்கலாம். முக்கியமாக ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக தீய ஆரம்பிச்சிடும். இப்போ ஜல்லிக்கரண்டியில் வச்சு மேல் புறமும் தட்டி விடுங்க. இது குயிக்காக 1 or 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போடலாம். இந்த பபுள்ஸ்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கமும் திருப்பி போடலாம். இந்த கலர் வந்தாலே போதும், நம்ம இப்போ ஆயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். இப்போ சாஃப்டாக தான் தெரியும், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொடன்னு ஆகிடும். இதே போல் நம்ம மீதம் இருக்கிற மாவையும் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இப்போ ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓமப்பொடியெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இந்த ஆயிலே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓமப்பொடியை
ஒரு பவுலில் எடுத்து வச்சு நம்ம உடச்சி உதிர்த்து எடுத்துக்கலாம். கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், தூள் தூளாக உடஞ்சிரும். அவ்வளோதாங்க, அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த ஓமப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.